சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பதப்படுத்த எம்பாமிங் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு எம்பாமிங் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எம்பாமிங் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த எம்பாமிங் செய்யப்பட்ட பிறகு அவரது உடலானது அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின் பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அவரது உடலானது அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கில் பொன்னை பாலா, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 நபர்கள் நேற்று இரவு அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பொன்னை பாலா என்பவர் தான் இந்த கொலைக்கு திட்டமிட்டதாகவும் தனது அண்ணனின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக பழிக்கு பழி வாங்கியதாகவும் அவர் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பட்டினம்பாக்கத்தில் உள்ள லூப் சாலையில் பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஆற்காடு சுரேஷ் என்பவர் அங்கு மீன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அப்போது வந்த மர்ம கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவத்தில் தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் என்பவர் உதவி செய்ததாக கூறி அதன் அடிப்படையில் தான் அந்த கொலையை செய்ததாகவும் அவர் காவல்துறையினரிடம் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டு வாசலில் நின்று நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பலானது கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 3 நாட்டு வெடிகுண்டுகளையும் 5 பட்டாக்கத்திகளையும் பறிமுதல் செய்து 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் இந்த கொலை செய்த 10 நபர்களும் தாங்கள் தான் கொலை செய்தோம் என்று நேற்று இரவு அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த அந்த 8 நபர்களிடமும் தற்போது போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை முதலே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவரது உடலை பதப்படுத்துவதற்காக எம்பாமிங் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த கட்சியின் தொண்டர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு இந்த விசாரணையானது சரிவர நடைபெறவில்லை எனவும் அதே போன்று உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் இங்கு கோஷம் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட 8 நபர்களும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை எனவும் உண்மையான குற்றவாளிகள் வேறு சிலர் எனவும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் தொடர்ச்சியாகவே கோஷமிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் அதே போன்று சாலையில் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நாம் இன்று காலை முதலே பார்த்து வந்தோம். இந்த நிலையில் தான் போலீசார், அதாவது வடக்கு மண்டல காவல் கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். தற்போது இங்கு 1000க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இதற்காக பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எம்பாமிங் அந்த பணியானது நிறைவடைய உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து அவரது உடலானது அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின் அங்கிருந்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய தனியார் அரசு பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டு நாளை மாலை வரை அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் எனவும் நாளை மாலை இறுதி ஊர்வலம் நடைபெறும் எனவும் அக்கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்கள் காலையிலிருந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது அவர்களை பேச்சுவார்த்தை பலன் தராததால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். தற்பொழுதும் அங்கே தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள், முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருப்பதாகவும் நீங்க சொன்னீங்க. தற்போது காவல்துறை பாதுகாப்பு அங்கே எப்படி இருக்கிறது? இன்று காலை முதலே படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் கட்சி தொண்டர்கள் அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள், நண்பர்கள் என 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு குவிந்து உண்மையான நபர்களை கைது செய்ய வேண்டும், அதே போன்று தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் திடீரென அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முன்பாக இன்று காலை முதலே சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் சென்னை காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் மீண்டும் அந்த போராட்டத்தில் தொடர்ந்ததால் அவர்கள் உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை எழுந்தது. இந்த நிலையில் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தினார்கள். இருந்த போதிலுமே தற்போது அதிக அளவிலான அக்கட்சியினர் அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள், நண்பர்கள் குவிந்து வருவதால் இங்கு போலீசார் பாதுகாப்பு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு தொடர்ச்சியாகவே அவர்களிடம் பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலுமே இங்கு கூடியிருக்கக்கூடிய அக்கட்சி தொண்டர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் அல்ல, அதாவது கைது செய்யப்பட்ட 8 நபர்களும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, அந்த உண்மையான குற்றவாளிகள் வேறு சிலர், அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தொடர் முழக்கங்களை இட்டு வருவது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.